அனைவருக்கும் சுகமானோ ஹாப்பி ஓணம் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன். ஸோ ஓணம் செலிப்ரேஷனாலே ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு வந்து இருக்கணும்ல. ஸோ இன்னைக்கு வீலாக்ல வந்து பாலாடை பிரதமன் வந்து நான் பண்ண போறேன். ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பாலாடை பிரதமன் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ரைஸ் பாலாடை வந்து இருக்கும், அதாவது ரைஸ் அடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனி பிராண்ட் இஸ் ஃபைன். இந்த மாதிரி சின்னதா வந்து இருக்கும். இது மாதிரி வந்து கடையில பார்த்து எடுத்துக்கோங்க. இதை முதல்ல ஃபர்ஸ்ட் கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு சுடு தண்ணியில போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு அரை கப் இந்த அடை எடுத்திருக்கேன். இந்த அடையை வந்து நல்லா கழுவிட்டு இதுல வந்து ஹாட் வாட்டர் போட்டு நல்லா சோக் பண்ண போறேன். ஃப்ரெஷ் பால் அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க, அதில் தண்ணியே ஊற்றாதீங்க. அப்படியே திக்கான பால் எடுத்து ஒரு பேன், நம்ம யூஸ்வலா வந்து பால் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த பேன்ல ஊற்றி கொஞ்ச நேரம் அதை பாயில் பண்ண வைங்க. இப்போ வந்து ஹாட் வாட்டர், இந்த ஹாட் வாட்டர் வந்து ஒரு 1/2 கப் போல அடை வச்சிருக்கேன், அடையை கழுவி வச்சிருக்கேன். ஸோ இந்த அடையில வந்து இது ஊற்றியாச்சு. மீன்வேல் கொஞ்சம் இந்த பால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பாயில் ஆகி வந்ததுன்னா நம்ம அப்படியே வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து கேரமல் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா பாலும் சர்க்கரையும் ஒன்னா போட்டு அது நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து இதை டோன் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை ஸ்டிர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பாலடை பிடிக்காத மாதிரி அதை அந்த அந்த வறண்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நேரம் ஆகும், ஒரு லாங் ப்ராசஸ் அது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், முதல்ல வந்து மில்க் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு ஒரு 20% பாயில் பண்ணிட்டு தனியா சுகர் கேரமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மில்கையும் அந்த சுகர் கேரமலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்னா கேரமலைஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து நல்லா திக்கு பிடிக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து இந்த அடையை தூக்கி எல்லாம் போட்டு பண்ண போறோம். ஸோ இதான் வந்து ஒரு ப்ராசஸ். இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இது வந்து மெயினாவே நம்ம வந்து அந்த கலருக்காக தான் பண்றோம். ஸோ இந்த கலர் பாத்தீங்களா, ஒரு மாதிரி தேன் கலர் மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த பால் நம்ம கொதிக்க வச்ச பால் எடுத்து இதுல வந்து நம்ம அப்படியே ஊற்றுறோம். இந்த பாலோட கலர் மாறுது பாத்தீங்களா, சூப்பர்ல ஒயிட்டா இருக்குது, அப்படியே ஒரு பிங்கிஷ் கலருக்கு வந்து மாறும். நல்லா அதை சுண்ட காய்ச்சணுங்க, அதான் வந்து மெயினே. ஸோ இந்த அடை பிரதமனோ இல்லை இது என்னது பாலாடை பிரதமனோ, இது வந்து பண்றதுக்கு என்ன தெரியுமா முதல்ல வேணும், பொறுமை தான். அப்படியே இது வந்து சுண்ட காய்ச்சணும் இந்த பாலை. அப்படியே அதோட பாலாடை வந்து அப்படியே வருங்க, சுத்தி அந்த ஏடு வந்து பிடிக்காம மறுபடியும் அந்த ஏடு வந்து அப்படியே உள்ள தள்ளி விட்டுறணும். அப்படியே இந்த சைடெல்லாம் ஏடு பிடிச்சதுன்னா மறுபடியும் உள்ள தள்ளி விட்டுரும். அப்படி உள்ள தள்ளி விட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். இன்னும் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள அப்படியே சுகர் இருக்கு, அது வந்து டைல்யூட்டே ஆகல. இப்போ ஓரளவுக்கு வந்து பால் வந்து திக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த அடையை தூக்கி உள்ள போட்டுடலாம். ஸோ அடையும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த அடை கொஞ்சம் ஒரு 20 நிமிஷமாவது பால்ல வேகணும். ஸோ வாங்க இப்போக்கி அதை உள்ள போட்டுருவோம். ஸோ இந்த நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் திக்கு படுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம அப்படியே இந்த ஏலக்காய் பவுடர் வந்து மேல தூக்கி போட்டு கார்னிஷ் பண்ணலாம். அட இதாங்க உண்மையான பாலாடை பிரதமன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா தலன்னு கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகணுங்க, க்ரீமி டெக்ஸ்சர். சரிங்களா, அழகா இருக்குல்ல, வெண்ணெய் மாதிரி வராங்க நம்ம ஆளு.
ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து வரணும். அப்படியே வந்துதான் நம்ம வந்து அதை வந்து அந்த இதுக்கு கொண்டு வரணும். சைட்லாம் வரும், அது தூக்கி அப்படியே உள்ள போட்டு இழுத்து போட்டு அவனையும் அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்களேன், விட மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு இலையில கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கும் இந்த இது. சூப்பருங்க. இப்போ வந்து நம்ம இறக்க வேண்டிய ஸ்டேஜ். ஏன்னா உள்ள கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த கன்சிஸ்டன்சி அந்த வந்துடுச்சு. இந்த பிரதமனோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. வாங்க சர்வ் பண்ணுவோம். ஃபைனலி நம்மளோட பாலாடை பிரதமம் ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். என்ன லட்டு? சூப்பரா இருக்கு. அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரைஸ் பாலாடை கேரளா ஃபுட் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. என்ன பாத்தி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கா? இன்னும் ஒருத்தர் வாயிலே வைக்கலையே, வை சட்டு புட்டுன்னு. ஓகேயா? இத வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு.